மதுரை மாவட்டத்திலும் இதுபோன்ற வதந்தி பரவியதால் ஏராளமான பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முன்னோக்கி படையெடுத்தனர். பின்னர் இந்த தகவல் பொய்யானது என அறிந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மகளிர் உரிமத்திலிருந்து எங்களுக்கு 1000 ரூபாய் காசு ஏத்திக்கிட்டு இருந்ததுல எல்லா மக்களுக்கு ஏறிடுச்சு. எங்களுக்கு ஏறவே இல்லை. நாங்க 2 இடத்துல மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவும் ஏத்துக்கிறவும் இல்ல. அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு தகவல் தெரிஞ்சு நாங்க வந்தோம். அது இங்க பார்த்த உடனே இங்க இப்படி இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாங்க. அதுலதான் இப்படி நாங்க படிக்க தெரியாதவங்க தானே, உங்களை போல படிச்சவங்க கட்டுனதுக்கு நீங்க போங்க தாலுகா ஆபீஸுக்கு இதுக்கு போங்க, கலெக்டர் ஆபீஸுக்கு போங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லிருக்க இல்ல இத பத்தி பேசல, பொய்யா போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மகளிர் காசு ஏறல, வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல முகான் போட்டிருக்கிறாங்க. அதனால நீங்க இன்னைக்கு போனீங்கன்னா மனு கொடுக்கலாம்னு சொன்னாங்க. நாங்க ராத்திரி 4 மணிக்கு வந்தவங்க சார். வந்ததே இங்க கேக்குறோம், சும்மா அனுப்பி விட்டுறாங்க, பொய்யான தாக்கல் அனுப்பி விட்டாங்க. நீங்க அதை கேட்டுக்கிட்டு வந்திருக்கிறீங்க.